ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? ஐபிஓனா என்ன? ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா? எப்படி அலாட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குது? ஐபிஓ எதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஐபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸை பொதுமக்களுக்கு விற்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகுறது தான் ஐபிஓ. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியை டெவலப் பண்றதுக்கோ கடனை குறைக்கிறதுக்கோ அந்த கம்பெனிக்கு ஒரு 1000 கோடி வேணும் அப்படின்னா அந்த 1000 கோடியை பேங்க்ல கடன் வாங்காம அந்த கம்பெனி வந்துட்டு தன்னோட ஷேர்ஸை பொதுமக்களுக்கு விற்பாங்க. அதில் நம்ம அப்ளை பண்ணி நம்மளோட ஷேர்ஸை வாங்குறது மூலியமா அந்த கம்பெனில நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த 1000 கோடியை வந்துட்டு திரட்டுவாங்க. அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு தன்னோட கம்பெனியை டெவலப் பண்றதுக்கும் கடனை குறைக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு ஐபிஓ. அந்த கம்பெனி திரட்டுற அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். கம்பெனி வந்துட்டு டெவலப் பண்றாங்களா, வேற ஃபேக்டரி கொண்டு வராங்களா, ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்களா, இல்ல கடனை குறைக்கிறாங்களா அப்படின்றத டீடைல்டா பார்க்கணும். ஐபிஓல வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு மெயின் போர்டு, செகண்ட் வந்துட்டு எஸ்எம்இ. எஸ்எம்இனா வந்துட்டு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. அதாவது மெயின் போர்டு அப்படின்னா வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துட்டு லிஸ்ட் ஆவாங்க. ஆல்ரெடி வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்துட்டு என்எஸ்சி பிஎஸ்சி மூலியமா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிறத வந்துட்டு மெயின் போர்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்எம்இ அப்படின்னா ஸ்மாலா இருக்கிற கம்பெனிஸ் இல்ல நடுத்தரத்துல இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்துட்டு லிஸ்ட் ஆகிறது தான் வந்துட்டு எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்எஸ்சி எம்எர்ஜில இல்லாட்டி பிஎஸ்சி எஸ்எம்இல வந்துட்டு லிஸ்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு எஸ்எம்இ. மெயின் போர்டில் வந்துட்டு மினிமம் 15,000 இருந்தாலே நம்மளால வந்துட்டு ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனா வந்துட்டு எஸ்எம்இல அப்படி கிடையாது. ஏன்னா அதோட லாட் சைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ மினிமம் லேக்ஸ்ல இருந்தாதான் நம்மளால வந்துட்டு அதோட எஸ்எம்இல வந்துட்டு நம்மளால அப்ளை பண்ண முடியும். எஸ்எம்இல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்துட்டு வளர்ந்து பெரிய கம்பெனி ஆகும்போது மெயின் போர்டுக்கும் மாத்துவாங்க. ஸோ என்எஸ்சி பிஎஸ்சிலே நம்ம பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னா வந்துட்டு நம்மள மாதிரி 1 லாட் 2 லாட் இப்படி இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ சின்ன அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்துட்டு பெரிய அமௌண்ட் வந்துட்டு லேக்ஸ்ல வச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ இவங்க வந்துட்டு நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் குவாலிஃபை இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். இவங்க வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு பல்கா பை பண்றது வந்துட்டு குவாலிஃபை பையர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாயி கேட்டகரி இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கம்பெனி வந்துட்டு ஐபிஓ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படி அலாட்மெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம வந்துட்டு ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு 1 லாட்டுக்கோ 2 லாட்டுக்கோ அப்ளை பண்ணும்போது அந்த ஐபிஓல ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்றதுனால ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு தர முடியாதனால வந்துட்டு ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அலாட்மெண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு சில டைம்ஸ் வந்துட்டு அலாட்மெண்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ அதே மாதிரி ஒரு பேன் கார்டுல இருந்துட்டு ஒரு ஐபிஓக்கு ஒரு பேன் கார்டுல இருந்து ஒரு அப்ளிகேஷன் தான் போட முடியும். ஒரே பேன் கார்டுல இருந்து 2 அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஐபிஓக்கு ஒரு அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பேன் கார்டுல இருந்துட்டு ஒரு ஐபிஓக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்ல நீங்க 2 லாட்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா வேற ஒரு பேன் கார்டுல இருந்துட்டு அதே ஐபிஓக்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ ப்ராசஸ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுற அமௌண்ட் எவ்வளோன்றது இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸோட வேல்யூ அந்த பிரைஸ் பேண்ட் இருக்கும். ஸோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓப்பன் டேட் இருக்கும், க்ளோஸ் டேட் இருக்கும், அலாட்மெண்ட் ரேட் இருக்கும். நெக்ஸ்ட் லிஸ்டிங் டேட். ஸோ லிஸ்டிங் டேட் அன்னைக்கு என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் வந்துட்டு லிஸ்ட் ஆவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த கம்பெனி வந்துட்டு என்ன பிசினஸ் பண்றாங்க, ஸோ அந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இயர் பை இயர் க்ரோத் ஆகிருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கடன் எதனா இருக்கா, ஐபிஓ மூலியமா திரட்டுற அமௌண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க, டெவலப் பண்ண போறாங்களா, கடனை குறைக்க போறாங்களா, இல்ல வேற ப்ராஜெக்ட்ஸ் எதனா கொண்டு வராங்களா அப்படின்றத பார்க்கணும். பிரைஸ் பேண்ட் வேல்யூவேஷன் வந்துட்டு பார்க்கணும். பிரைஸ் பேண்ட் வேல்யூவேஷன் வந்துட்டு அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணிருக்கிற ஷேரோட பிரைஸ் வந்துட்டு ஓகேவா, இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இவ்வளவு ஷேர் பிரைஸ் கொடுத்து வாங்கலாமான்றதையும் பார்க்கணும். அதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன, அது லாங் டைமுக்கு க்ரோத் கொடுக்குமா அப்படின்றதையும் பார்க்கணும். மக்கள் மத்தியில அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நல்ல வரவேற்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அலாட்மெண்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு அதை நீங்க லாங் டைம் கொண்டு போக போறீங்களா இல்ல வந்துட்டு லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்ணிருக்கீங்களான்றதை பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி வந்துட்டு ஐபிஓக்கு வருது அப்படின்னா ஸோ அது லிஸ்டிங் கெயின் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணி நமக்கு அலாட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா லிஸ்டிங் டே அன்னைக்கே வந்துட்டு நம்ம சேல் பண்ணிடலாம். இதுவே ஒரு லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ண போறோம் அப்படின்னாலும் நம்ம அதை வந்துட்டு கொண்டு போகலாம். ஸோ இதுவே லிஸ்டிங் டே அன்னைக்கு வந்துட்டு அவங்க இஷ்யூ பண்ண பிரைஸ் பேண்டை விட கம்மியா லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு லாசஸும் வரும். ஸோ அதையும் பார்த்து தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். அதனால அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு லாங் டைம் கொண்டு போக போறீங்களா இல்ல லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அப்கமிங் பிக் ஐபிஓஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா என்எஸ்சி, ரிலையன்ஸ் ஜியோ, ஜிப்டோ, ஹீரோ மோட்டார்ஸ், போன்பே, பிளிப்கார்ட், ஓயோ, போட்,
பஜாஜ் எனர்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அப்கமிங்ல ஐபிஓ ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஐபிஓ அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸை விற்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகுறது தான் வந்துட்டு ஐபிஓ. இது வந்துட்டு என்எஸ்சி பிஎஸ்சில லிஸ்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஐபிஓ. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.